அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுத் என்ற நூலிலே 1113வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அன்று ஜும்ஆ தொழுகைக்காக வரக்கூடிய மக்கள் 3 வகையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறார்கள். யஹ்லுல் ஜும்ஆத ஸலாஸத்து நஃபரின், 3 வகையானவர்கள் ஜும்ஆவிலே கலந்து கொள்கிறார்கள். ஒரு வகை யார் என்று சொன்னால் ரஜுலுன் ஹவரஹா யல்கு வஹுவ ஹல்லுஹு மின்ஹா, ஒருவர் ஜும்ஆவிலே கலந்து கொள்கின்றார், ஆனால் பள்ளிவாசலுக்கு வந்ததிலிருந்து இமாம் குத்பா மேடையிலிருந்து இறங்குகின்ற வரையிலும் பேசிக்கொண்டே இருக்கின்றார். எந்த இடத்தில் பேசுவது கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்களோ அப்படிப்பட்ட நேரத்தில் இமாம் குத்பா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் வீணான விளையாட்டுகளிலும் வீணான காரியங்களிலும் பேசுவதிலும் அவர் ஈடுபடுகின்றார். அது அவருக்குள்ள பங்கு. ஜும்மா அன்று குத்பா நடைபெறுகின்ற நேரத்தில் பேசினாலோ பேசுபவரை பார்த்து பேசாதே என்று சொன்னாலோ சைக்கிளை காட்டினாலோ அவருக்கு ஜும்மா இல்லாமல் போய்விடும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இரண்டாவது வகை மனிதர் யார் என்றால் ரஜுலுன் ஹலரஹா யதுஉ ஃபஹுவ ரஜுலுன் தஅல்லாஹ அஸ்ஸ வஜல்ல இன்ஷாஅ அஅதாஹு வ இன்ஷாஅ மனஹு. இரண்டாவது வகை மனிதர் யார் என்றால் ஜும்மாவிலே கலந்து கொண்டு தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், தன் பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றார். அல்லாஹ் நாடினால் இவர் கேட்டதை இவருக்கு அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் நாடினால் கொடுக்காமல் தடுத்து விடுவான். இது இரண்டாவது வகை. 5 நேரம் தொழவே மாட்டாங்க, ஆனா ஜும்மாவிற்கு சரியாக வந்து விடுவார்கள். வந்ததிலிருந்து பள்ளிவாசலை விட்டும் செல்கின்ற வரையிலும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் இரண்டாவது வகையினர். மூன்றாவது வகையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற பொழுது ரஜுலுன் ஹலரஹா பிஇன்சாத்தின் வ சுகூத்தின் வலம் யதகத்த ரகபத முஸ்லிமின் வலம் யூதி அஹதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்றாவது வகை மனிதர் ஜும்மாவிற்கு வருகிறார், பள்ளிவாசலில் வந்து அமைதியாக அமர்ந்திருக்கின்றார், யாரிடத்தில் பேசவில்லை, யாரிடத்திலும் பேச்சுக்கு பதில் கூறவில்லை. பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது யாருடைய பிடரியையும் தாண்டி வரவில்லை. ஜும்மால பெரும்பாலான பள்ளிவாசல நம்ம பார்க்கிறோம், வர்றவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா முதல் சப்புக்கு வர மாட்டாங்க, கடைசிலிருந்து உட்கார்ந்துகிட்டே வருவாங்க. கடைசி சப்புல உட்கார்றது, அது பூர்த்தியான பின்னால அடுத்து வர்றவங்க அதுக்கு முந்தைய சப்புல உட்கார்றது, கடைசியில முன்னால ஒரு 3 சப்பு 4 சப்பு காலியா இருக்கும். இமாம் குத்பா ஓதுகின்ற பொழுது வரக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, அங்க இருந்து பார்ப்பாங்க, முன்னால இடம் காலியா இருக்கு, எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டே வர்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வன்மையாக கண்டிப்பார்கள். கிடைத்த இடத்தில் நாம் அமர்ந்து விட வேண்டும். முன்கூட்டியே வரக்கூடியவர்கள் சப்புகள்ல முந்தி வந்து நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம பள்ளியாசலையும் அதான் கூட்டு நடக்குது. தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு சொன்னா
மறுவாரம் நம்ம இதை பேசுறதே இல்லை, சலாத்துக்கு பதிலும் சொல்றது இல்லை, ஒரு தவறை சுட்டி காட்ட முடியவில்லை. நாம நம்ம நன்மைக்காக சொல்லவில்லை, வரக்கூடியவர்களின் நன்மைக்காக நாம் சொல்லுகின்றோம். அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். சூரத்துல் வாக்கியால அல்லாஹ் சொல்வான், முந்தி சென்றவர்கள் தான். பள்ளிவாசலுக்கு முந்தியும் வரணும், அதே நேரத்தில் வந்தவங்க கடைசி இருக்கிறதே உட்காரக்கூடாது. முதல் சப்புல நாம உட்கார்ந்தோம் அப்படின்னா மலக்குகளுடைய துவா கூட அவருக்கு கிடைக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப அவர் என்ன செய்யறாரு, முன்கூட்டியே வருகிறார், முதல் சப்புல உட்கார்ந்து கொள்கின்றார். யாருக்கும் எந்த தொந்தரவும் அவர் கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட நபர் ஃபஹிய கஃபாரத்துன் இலல் ஜும்அத்தி அல்லதி தலீஹா வ ஜியாதத்து ஸலாஸத்தி அய்யாம். இப்படிப்பட்ட மூன்றாவது வகையினர் அவர்கள் இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரையிலும், அதற்கடுத்து 3 தினங்கள், ஆக 10 தினங்கள் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக 3 வகையில முதலாவது வகையினர் பள்ளிவாசலுக்கு வருவார்களேயானால் தாங்களும் அமைதியாக இருக்கிறது இல்லை, அடுத்தவங்களையும் அமைதியாக இருக்க விடுறதில்லை. ஒன்று பேச்சு கொடுப்பாங்க, சலாம் சொல்லுவாங்க, இமாமுக குதுபாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும், அல்லது தீனான காரியங்களில் ஈடுபடுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ஜும்மாவே கிடையாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவே ஜும்மாவிற்கு வந்தால் நம்மால் முடிந்த நஃபிலான வணக்கங்களை நாம் செய்ய வேண்டும். செய்து முடித்த பின்னால குர்ஆன் ஓத தெரிஞ்சா குர்ஆன் ஓதணும், அல்லது பாவ மன்னிப்பு தேடணும், அல்லது பெருமானாரின் மீது ஸலவாத்துக்களை ஓத வேண்டும். ஒன்னும் தெரியல அப்படின்னா அமைதியாக உட்கார்ந்து விட வேண்டும். நம்ம குர்ஆன் ஓதுனாலும் சரிதா, தஸ்பீகாத்துல ஓதுனாலும் சரிதா, இமாம் மிம்பர்ல ஏறிட்டார் அப்படின்னா அப்போ சில பேர் குர்ஆனை கண்டு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, தஸ்பீஹ் மொழியை ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க, வாயில ஏதாவது திக்ருகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இமாம் அவர் குத்பா ஆரம்பித்து விட்டால் அது புரிகிறதோ புரியவில்லையோ செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் ஜும்மாவை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.